முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான புதுவை அரசு தொடர்ந்து விளையாட்டு வீரர்களை அலட்சியம் செய்து வருகிறது. சட்டசபையில் பலமுறை அறிவித்த எந்த ஒரு திட்டத்தையும் புதுவை மாநில விளையாட்டு வீரர்கள் நலனுக்காக இந்த அரசு இன்று வரை செய்து தரவில்லை. ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் பட்ஜெட் உரையிலும் விளையாட்டு வீரர்கள் நலனுக்காக அதை செய்வோம் இதை செய்வோம் என்று கூறிவிட்டு பல கோடி பணம் ஒதுக்கப்படும் என்று அறிவித்துவிட்டு 10 பைசா கூட விளையாட்டு வீரர்களுக்கு கொடுக்கவில்லை. புதுவை அரசில் முதலமைச்சர் ரங்கசாமி, விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம், ஒலிம்பிக் சங்க தலைவர் மற்றும் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகிய 3 பேர் விளையாட்டுத்துறையை 4 வருட காலமாக கவனித்து வருகின்றனர். ஆனால் புதுவை மாநில விளையாட்டு வீரர்களுக்கு என்று எந்த ஒரு நன்மையும் கிடையாது. மேற்கூறிய இவர்கள் புதுவை மாநில விளையாட்டு வளர்ச்சிக்கு உரிய நிதியை ஒதுக்கி இருந்தால் அது தொடர்பாக விவாதம் செய்ய தயாரா? அனைத்து பணிகளும் நிறைவடைந்துள்ள நிலையில் அண்ணா திடல், இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கம், ஹாக்கி விளையாட்டு அரங்கம், நீச்சல் குளம், பாகூர் உள் விளையாட்டு அரங்கம், ஓடுதளம் ஆகியவற்றை உடனடியாக திறக்கப்படும் என்று சட்டசபையில் அறிவித்துவிட்டு இன்று வரை ஏன் திறக்கவில்லை? விளையாட்டுத்துறையில் என்பதை ஏற்படுத்தியுள்ளதாக அறிவித்து 3 வருடங்கள் ஆகியும் இயக்குனர் முதல் எந்த ஒரு பணியாளர்களும் தனியாக நியமிக்காதது ஏன்? எனவே புதுவை அரசு விளையாட்டு வீரர்களுக்கு தர வேண்டிய உதவித்தொகை, ஊக்கத்தொகை, இலவச இன்சூரன்ஸ், ஓய்வூதியம், இலவச பஸ் பாஸ், அனைத்து தனியார் உடற்பயிற்சி மையங்களுக்கு மாதாந்திர பராமரிப்பு செலவு மற்றும் அங்கு பயிற்சி கொடுக்கும் பயிற்சியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் ஆகியவற்றை உடனடியாக வழங்க வேண்டும் என்று புதுவை அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன் என புதுச்சேரி மாநில விளையாட்டு வீரர்கள் நலச்சங்க தலைவர் கரேத்தே வளவன் தெரிவித்துள்ளார்.